தினம் தினம் அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க, விஜய் அண்ணாவை நீங்கள் தான் காப்பாற்றணும், விஜய் அண்ணாவை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி கொடுங்க, இந்த சிக்கல்களில் மாட்டிக்கிட்டார் அவர், சிபிஐ விசாரணையிலேருந்து காப்பாற்றுங்கன்னு அந்த மக்கள்கிட்ட தினம் தினம் இவங்க போய் பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசி தான் இந்த மக்களை வர வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த மக்கள் வந்து கையேறு நிலையில் இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினா இந்த 41 குடும்பங்களையும் இவங்க இன்னைக்கு வரைக்கும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. 41 குடும்பங்களையும் லிட்டரலாக மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. தினம் தினம் வந்து இப்போ நீங்க திரும்பி வந்து சதிதான் நடந்திருக்குன்னு சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிஜேபி வந்து உங்களை வந்து பேச வைக்குது, அதிமுக உங்களை பேச வைக்க, உங்களுக்கு வேற வழியே இல்லை, அவங்களோட சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து முந்தானேத்திக்கு வந்து அவ்வளோ தூரம் கதறி அழுதாருன்னு இவங்க சொல்றாங்கல்ல, அந்த மக்கள் சொல்றாங்க அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் இழைச்சி போயிட்டாரு, சாப்பிடல, முடி வெட்டல, இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, அவர் எங்கேயுமே போல, வீட்டில் தான் 30 நாள் இருந்தார். ஆனா இன்னைக்கு கட்சியோட கலந்தாய்வுக்கு அவர் ஏன் வரல? திரு விஜய் அவர்களுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்கு. இப்போ திரு குருமூர்த்தி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் வந்து கடைசியா விஜய் கிட்ட பேசுறது பாத்தீங்கன்னா, அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். விஜய் அவர்களோட கிட்டத்தட்ட 2017 இருந்து நீங்க தொடர்ச்சியா பணிபுரிஞ்சிருக்கீங்க. சமீபத்தில் நீங்கள் விஜயோட சில நிலைப்பாடில் அதிருப்தி காரணமாக அந்த கட்சியிலேருந்து வெளியேறி இருக்கீங்க. ஸோ விஜய் அவர்களுடைய அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக அவரை ஆதரித்தவங்க கூட வந்து எதிர் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரடியாக போய் சந்திக்காம இங்கே சந்திச்சதாகட்டும் தொடர் விமர்சனங்கள். இந்த சூழலில் நேற்று பார்த்தீங்கன்னா அன்றாட பணிகளை கவனிக்க 28 பேர் கொண்ட ஒரு குழு போட்டிருக்காரு. அதில் இன்னைக்கு அந்த மீட்டிங்லாம் நடந்தது பனையூரில். ஆனால் விஜய் அவர்கள் வழக்கம் போல் ஆப்செட் ஆயிருக்காரு. எதனால அன்றாட பணிகளை கவனிக்க குழு போடுறாரு, ஆனால் அந்த குழுவில் விஜய் அவர்கள் இல்லாமல் அந்த மீட்டிங் நடக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன ரீசனால அவர் கலந்துக்கல? இல்லை, அன்றாட பணிகள் கவனிக்க ஒரு குழு இருக்கும்போது அன்றாட பணிகள் அவருக்கு இருக்கு, அவருக்கு பர்சனல் பணிகள் இருக்குனால அதை கவனிக்க அவர் வந்து போயிட்டாரு. ஷூட்டிங்காக முடிஞ்சு இல்லை, அவரு பர்சனலாக அவருக்கு வேலை இருக்குங்களா, ஷூட்டிங் முடியலனாலும் ஒரு தனி மனிதராக அவரோட வேலைகள் வந்துருக்குங்களா, அதை கவனிக்க அவர் வந்து போயிட்டாரு. இந்த குழுக்கள் இப்பதான் வந்து பதுங்கு குழியிலேருந்து மெல்ல மெல்ல வெளியில வந்திருக்காங்க. ஏன்னா 30 நாட்களா 33 நாட்களா எல்லாம் அப்ஸ்கான்ல இருந்தவங்க இப்போ பதுங்கு குழியிலேருந்து வெளில வந்திருக்காங்க. திருப்பி நமக்கு வந்து நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்தேன், புசி ஆனந்த் அவர்கள் கட்சியில ஓரம் கட்டப்படலாம் இல்லை, கட்சியே புசி ஆனந்த் கட்சி தான். அது புசி ஆனந்த் அவர்கள் தலைமையில் தான் இன்னைக்கு இது நடக்கும்போது திருப்பி அந்த தகவல் வந்து உறுதி செய்யப்படுகிறது. இப்போ நீங்க சொன்னீங்க வந்து விஜய்க்கு எதிராக நாங்கள் வந்து பேசுறோம், விஜய்க்கு எதிராக களமாடணும், அப்படி வந்து கிடையாது. திரு விஜய் அவர்கள் மக்களுக்கு எதிராக களமாடுறாரு. மக்களுக்கு எதிரான அரசியலை முன்வைக்கும் போது நாங்கள் ஒரு சமூக செயல்பாட்டாளரா இதெல்லாம் மாத்தினா நல்லா இருக்கும். நீங்க ஆமா, அதை வந்து ஏன் நம்ம சொல்றோம்னா, இவர் செய்கின்ற அரசியல் எதுவுமே மக்களுக்கான அரசியல் கிடையாது. அந்த கட்சியை வளர்ச்சி நோக்கி போகலன்னும் போது தான் நம்ம அதை வந்து குற்றச்சாட்டா வந்து நம்ம வந்து சொல்றோம். அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு திரு விஜய் அவர்களே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்வை யார் பண்ணியிருக்கணும்? இவ்வளவு பெரிய துயர சம்பவத்துல நீங்க மீண்டு வந்துருக்கீங்க, உங்க பொறுப்பாளர்கள் வந்து இன்னைக்கு வேலை செய்ய போறாங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் போர்ஸா இருந்து அவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தி, இப்ப ஆறுதல் தேவைப்பட்ட மக்களுக்கே நீங்க ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போ உங்க தொண்டர்களுக்கும் அந்த ஆறுதல் தேவைப்படுது இல்லை? அவங்களும் இன்னைக்கு வந்து களத்துல வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அவங்கள நீங்க வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும், இல்லை அவங்கள வந்து ஒரு ஊக்கப்படுத்தணும்னா யாரு தலைமையில் இது நடந்திருக்கணும்? திரு விஜய் அவர்கள் தலைமையில் தான் நடந்திருக்கணும். நீங்க வந்து இப்போ அழுது டயர்டாகி வீட்டுக்கு போயிட்டீங்களான்ற கேள்வி இப்போ எல்லாரும் எழுப்புறது. இப்போ நம்ம அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு சூழலே இங்க நிலவல இல்லைங்களா? அதை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டும். இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா 28 பேர் அந்த நிர்வாகிகள் போட்டிருக்காங்க, புசியானந்த் தலைமை, பொதுச்செயலாளர் தலைமைன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல பொருளாளரான வெங்கட்ராமன் அவர்கள் பேர் இல்லை. மாவட்ட செயலாளர் கூட அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா மாநில அளவில் பொருளாளர், கட்சியோட பொருளாளர் பேர் இல்லை. என்ன ரீசன்? சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை சந்திக்கும் போது அவர் வாசல்லே வந்து நிறுத்தப்பட்டது ஒரு சர்ச்சையானது. கட்சியிலேருந்து ஓரம் கட்ட போறாங்க அவர். இல்லை, அப்படிதான் வந்து சமீப காலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனைகள் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் புசியானந்த் அவர்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா திரு ஆதவ அர்ஜுனா வந்து தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர்ன்ற பதவி ஒரு டம்மியான பதவின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நான் கட்சிக்காக இவ்வளோ பொருள் செலவு பண்ணுறேன், வழக்கு நான் வந்து டெல்லியில் நான் தான் போய் சந்திக்கிறேன், எல்லா லாபியும் நான் தான் வந்து உங்களுக்காக பண்ணுறேன், புசியானந்த் அவர்கள் லோக்கல் அரசியல் மட்டும்தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு நகரத்துக்கான வேலைகளை அவர் வந்து செய்கிறாரு. ஸோ அப்போ வந்து திரு புசியானந்த் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் ஒரு ஃபைட் வந்து நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இந்த 3 வரிசையில் இருக்கும்போது
இவர் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு எல்லாமே அவர்கிட்ட தான் போய் நிக்கணும், பொருளாளர்கிட்ட தான் போகணும். மிகப்பெரிய ரோல் பாத்தீங்கன்னா திமுக காலத்துல பாத்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஒரு பதவி, பொருளாளர் மிகப்பெரிய ஒரு பதவி. ஏன்னா ஒரு கட்சி இது புதிய கட்சின்னும் போது இந்த கட்சிக்கு நிதி எங்கிருந்து வருது, நிதி திரட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு கட்சி செலவு பண்றதுல வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ரோல் பாத்தீங்கன்னா சைலண்டான ஒரு ரோல், பொருளாளர் ரோல்ன்றது வெளியில பெருசா தெரியலனாலும் அந்த கட்சியோட இதயம் கட்டமைப்பு எல்லாமே அந்த பொருளாதாரத்தை வச்சுதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் வரும்போது புஷி ஆனந்த் அவர்களுக்கும் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் நிறைய சிக்கல்கள் இருந்தனால ஸோ அவரை ஓரம் படுகின்ற நிகழ்ச்சியை அப்பட்டமா தெரியுது. இந்த நிகழ்ச்சியில அவரை நேற்றுக்கு உள்ள விடாத காரணமே பாத்தீங்கன்னா திரு புஷி ஆனந்த் அவர்கள் தான் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு அவரை உள்ள விடாதீங்கன்னு சொல்லி. ஸோ இது கட்சிக்கு நல்லதில்லை. அதனாலதான் நம்ம திருப்பி சொல்றோம், திரு விஜய் அவர்கள் ஆக்டிவா உள்ள இருந்தா மட்டும்தான் இந்த சர்ச்சைகளை தவிர்க்க முடியும். விஜய் தான் அந்த பொருளாளர் பதவிக்கு அவரை நியமனம் பண்ணியிருக்காரா இல்ல அதுவுமே புஷி ஆனந்த் தான் பண்ணாரு? இல்ல இவர் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே வெங்கட்ராமன் அவர்கள் இவரோட இருக்காங்க. அவரோட பர்சனல் ஆடிட்டர் தான் அவர், ஒரு வழக்கறிஞரும் கூட. சினிமாவில் அவரோட குடுக்கல் வாங்கல இருந்து எல்லா கணக்கு வழக்குல இருந்து ஐடி ஃபில் பண்றதுல இருந்து எல்லாமே அவர் ஆடிட்டர். ஸோ அவரு இவருக்கு முன்னாடில இருந்து இருக்காரு. அந்த ஒரு சிக்கல் இவருக்கு ஈகோ கிளாஷ் இருக்கு. இவர் பழைய ஆளு, ஸோ இவர் விஜய் சாரோட ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அந்த கிளாஷ் ரொம்ப வருஷமா இது போயிட்டு. குறிப்பா நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க புஷி ஆனந்த் ஓரம் கட்டலாம் படல. இன்னைக்கு மீட்டிங் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் தலைமையில தான் நடந்திருக்கு. அப்படின்னாலுமே எஸ்ஏசி சமீப காலமா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா விஜய் அவர்கள்ட்ட அடிக்கடி போன்ல பேசினாரு, நிறைய அட்வைஸ்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல அந்த 28 பேர்ல எஸ்ஏசி நியமனம் பண்ண ஒரு புஷி ஆனந்துக்கு விருப்பப்படாம 3 பேரை நியமனம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மை அது? இல்ல ஒருத்தர் கூட கிடையாது. இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் ஆதரவாளர் தான். அப்பா எஸ்ஏசியோட ஆட்களை யாருமே அங்க உள்ள போடல. அது கூட என்னன்னா ஒரு தகப்பன் கிட்ட ஒரு ஒரு துக்கம் தாங்க முடியாம வேற வழியே இல்லை, ஆறுதல் வேணும்னு சொல்லிட்டு தான் திரு விஜய் அவர்களும் அப்பாவும் பேசினாங்களே. அதை தாண்டி அரசியலா எதுவுமே பேசல. ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலுக்காக தான் பேசுனாங்க. அதை தாண்டி அரசியலா திரு விஜய் அவர்களுக்கு விருப்பமே இல்லை. ஆனா அவர் தயாரா தான் இருக்காரு. அவரே ஓப்பனா சொல்லி என் ரத்தம் அப்படிலாம் பேசுறாரு. ஆமா, நான் தாவேக்கா இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலும் இல்லை, இப்ப தாவேக்கால இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா பேசுறாரு. அப்படி இருந்தும் புஷி ஆனந்த் தான் தடுக்கிறாரு. அவர் வந்தா இவரோட இருப்பு காலி ஆயிடுறதுனால திரு எஸ்ஏசி அவர்களோட வருகையை திட்டமிட்டு புஷி ஆனந்த் மட்டும்தான் தடுக்கிறாரு. வேற யாரும் தடுக்கிறதா பெருசா இல்லை. நீங்க ஆதவ அர்ஜுனா எடுத்துக்கிட்டாலும் சரி, வெங்கட்ராமன் எடுத்துக்கிட்டாலும் சரி, மித்த பிற நிர்வாகிகள் நீங்க யாரை போய் கேட்டாலும் எஸ்ஏசி அப்பா உள்ள வரட்டுமான்னா வரட்டும், நல்லதுதான், அவரோட கைடன்ஸ் இருக்கிறது நமக்கு சேஃப்னு நினைப்பாங்க. ஆனா புஷி ஆனந்த் தடுக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இவர் பல்வேறு பிரச்சனைகள் உள்ள பண்ணிட்டு இருக்காரு. பொருளாதார சார்ந்த நிறைய சிக்கல்கள், நிறைய கையாடல்கள் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஆமா தொடர்ச்சியா இப்போ அந்த மாவட்ட செயலர்கள் எல்லாம் பணம் வாங்கிட்டு தான் இவர் பொறுப்பு போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவர் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் சீர்தூக்கி பாப்பாருன்றதுனால இதெல்லாம் செய்தியிலே விஷயங்கள் தான். இது விஜய் அவர்கள் காதுக்கு போயிருக்காது. அந்த மாதிரி எல்லாமே மாவட்ட செயலர் நிறைய பஞ்சாயத்து போயிருக்கு. அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு. அதிகப்படியா 4 திட்டுவாரு. அவ்வளவுதான். அடுத்த நாள் இவரே போன் பண்ணி கூப்பிடுவாரு, நான் நேற்றுக்கு ஏதோ கோவத்துல பேசினேனே, வாங்கினேன், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவரே கூப்பிடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் அதை அட்வான்டேஜா எடுத்துப்பாரு. ஸோ இப்படிதான் இருக்கு. நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், திரு புஷி ஆனந்த் அவர்கள் மட்டும் கிடையாது, இது வரைக்கும் எந்த மாநில நிர்வாகிகளோ, மாவட்ட நிர்வாகிகளோ, கிளை நிர்வாகிகளோ தமிழக வெற்றி கழகத்துல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது நீங்க ஒரு நடவடிக்கை கூட நீங்க பார்த்துருக்க முடியாது. இப்ப நீங்க என் விஷயத்தை எடுத்துங்க, ஜெகதீஷ் விஷயத்தை எடுத்துங்க. இப்ப கட்சியில இருந்து நாங்க வெளியில வந்தோன்றத கூட நாங்க தான் சொல்றோம், வெளியில நாங்க கட்சி விட்டு வெளியேறிட்டோம்னு. இவங்க நீக்கப்பட்டாங்கன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அவங்கள அப்படியே கட்சி சார்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்கள கூப்பிடல அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க கட்சி விட்டு வெளில போயிட்டாங்க. ஏன்னா மற்ற கட்சிகள்ல கட்சிக்குன்னு ஒரு பைலா இருக்கும். இவங்க கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க, கட்சியிலேருந்து இவங்களுக்கு நீக்கியிருக்கோம், இல்லை பொறுப்புலேருந்து நீக்கியிருக்கோம், அப்படி ஏதாவது ஒரு தகவல் வரும். இந்த கட்சியில அந்த மாதிரி எந்த தகவலும் வராது. காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்ட்ரென்த்தை இப்போ வரைக்கும் காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ 90 லட்சம் 95 லட்சம் நாங்கள் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே வெளியேறிட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு போய் டேட்டாவை பார்த்தாங்களும் உங்களுக்கு அந்த பெரிய எண்ணிக்கை தான் காட்டும். ஆனால் நீங்கள் அதுலேருந்து நீக்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினலான ஆட்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக அந்த டேட்டாவை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. யாரு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, யாரு வந்தாலும் எங்களுக்கு கவலைன்ற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அரசியல் நிகழ்வா இவங்க அதை பார்க்கவே இல்லை. இது ஒரு அமைப்பு எப்படி தளபதி மக்கள் இயக்கம் இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் செயல். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தினமலர்ல ஒரு செய்தி வந்தது, விஜய் அவர்கள் அரசியலுக்கு தவறான முடிவோ மறுபடியும் மக்கள் இயக்கமா மாற்ற போறாரு அப்படிங்கிற மாதிரியான
ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஏன்னா தாவேகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தகவல் தான், செய்தி எதுவுமே வரல. ஸோ அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு? ஆமா, அவர் உண்மையிலேயே மன உளைச்சல் அதிகமா இருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு தலைவர், அவர் வந்து ஒரு சினிமா நட்சத்திரமா இருந்தனால அந்த படம் ஷூட் முடிஞ்சாலும் அவருக்கு பின்னணி வேலைகள்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறதுனால ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த சினிமா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பெருசா சர்ச்சையா எதுவும் பேச முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வியாபாரம் இருக்குன்னு அவர் வந்து நினைக்கிறார். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு முதலீடு, நியாயமும் கூட, நம்ம வந்து அதை வந்து ஒத்துக்கிறோம். ஆனா அடுத்த கட்ட நிர்வாகிகள் வந்து இங்க வீரியமா வந்து செயல்படணும். அவங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா கோஷ்டி பூசல், அவங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவங்கள எப்படி நிலைநிறுத்திக்கிறது, இந்த சிக்கல்கள்லாம் வரும்போது இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கே பாத்தீங்கன்னா இவங்களோட திட்டமிடல் இன்மை தான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வந்து காரணம். திரு விஜய் அவர்களே வந்து களத்துக்கு வரனா கூட இவங்க வந்து சொல்லணும், சார் எங்க பிரச்சனை பெருசா இருக்கு சார், நம்ம கொஞ்சம் தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவமே பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இவங்கெல்லாம் அவரை உசுப்பேத்தி விட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்து. ஏன்னா ஒரு மாசம் தலைமறைவா இருந்தவங்க கூட இன்னைக்கு பேசும்போது கூட காவல்துறை சைட்ல தான் தவறு இருக்கு, விஜய் மேல எந்த தவறுமே இல்ல, விஜய் வந்து தாமதம் வந்தவங்க கூட வந்து காவல்துறை தான் பொறுப்பு, அந்த ரீதியில வந்து இன்னைக்கு கூட பேசுறாரு அன்புகுமார் அவர்கள். அதுதான் சார், இந்த பொறுப்பற்ற தன்மை இருக்கு பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் திரு விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்துல எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தா நாங்க கண்கூடா வந்து பார்த்தோம். நாங்க மீடியாக்கள்ல வந்து நாங்க பேசும்போது கண்கூடா நாங்க வந்து பார்ப்போம். ஆனா இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொய்வை நோக்கி, ஒரு சரிவை நோக்கி போகிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களோட செயல்பாடுகள் தான். நீ உங்களோட செயல் மட்டும்தான் இங்க வந்து தீர்மானிக்கும். வெற்றி தோல்வி நம்ம கையில வந்து கிடையாது. மக்கள் வந்து ஒருத்தரை வந்து கொண்டாடலாம், நாளைக்கே தூக்கி போட்டு மிதிக்கலாம், அது வந்து விஷயமே கிடையாது. ஆனா நீங்க மக்களுக்கான வேலைகளை வந்து தினமும் செஞ்சுட்டு இருங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா 15 ஆண்டுகள்ல வந்து திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது திருப்பி அவங்களால வர முடிஞ்சது காரணம் பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் வந்து அந்த கட்சியை வந்து உயிர்ப்போடு வச்சிருந்தாரு. ஆளுங்கட்சியா இருந்ததோட அதிகமான 2 மடங்கு வேலைகளை வந்து களத்துல வந்து செஞ்சாங்க. இது எல்லா கட்சிகளும் இது வந்து பொருந்தும். அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமே 10 ஆண்டுகள் எதிர்கட்சியா தான் இருந்தாங்க. எதிர்கட்சியா இருந்து நீங்க இப்ப செயல்படுறதை விட வீரியமா செயல்பட்டாங்கன்னு என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். பிரதமர் அவர்கள் வரும்போது எவ்வளவு கருப்பு பலன் எல்லாம் வந்து பறக்க விட்டாங்க. அந்த மாதிரி வீரியமா செயல்படுவாங்க. இது எல்லாருக்குமே இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இது பொருந்தும். ஆனா தாவேக்கு இது அப்படியே எதிர்நிலைப்பாடா இருக்கு. நீங்க களத்துல வீரியமா செயல்படவே மாட்டேங்க, ஒரு பிரச்சனைனா ஓடி ஒளிஞ்சிருந்தீங்கன்னா அப்ப நீங்க மக்கள் உங்க மேல எப்படி வந்து நம்பிக்கை. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாங்க இதுக்கு பொறுப்பேற்கன்னு சொல்லாம திருப்பி பாத்தீங்கன்னா அந்த பழைய ஸ்டோரியே தான் சொல்றாங்க, காவல்துறை தான் இது காரணம். நான் என்ன சொல்றேன்னா இதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப இதே ஒரு பிரஸ் மீட் வச்சு இந்த வீடியோ எல்லாம் அவங்க போட்டு காமிச்சாங்க, தடியடி நடத்துனாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் வந்து 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாம் கரூருக்கு போல அப்படின்னு கேட்டதுக்கு காவல்துறை தான் வந்து எங்களை வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்றாரு. காவல்துறை தான் எங்க உள்ள நுழைய விடலைன்றாரு. 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்றாரு. இல்ல சார், இது எல்லாமே வந்து நான் என்ன சொல்றேன்னா இது எல்லாமே தரவுகளோட நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்குல்ல, இப்ப நீங்க வந்து சொல்றீங்கல்ல, ஏன் 30 நாளா இதை நீங்க உங்களால சொல்ல முடியல? உங்களுக்கு சிபிஐ போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைக்கிறவங்க வெயிட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு செட் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்து பேசுறீங்கல்ல, உங்ககிட்ட உண்மை இருந்ததுன்னா நீங்க நேரடியா இதை வந்து பேசியிருக்கலாமே. இப்ப காவல்துறைனா நீங்க காவல்துறை மேல நீங்க வந்து கோர்ட்டுக்கு போலாமே, நீங்க வழக்கு தொடுத்துருக்கலாமே, எல்லாமே பண்ணிருக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் வந்து இப்ப நீங்க இவங்க சொன்னாங்கல்ல கரூர்ல போய் மக்களை சந்திக்க முடியல, வந்து காவல்துறை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எந்த விதமான ஏற்பாடும் இவங்க பண்ணலாம். அப்படி நினைச்சிருந்தா நீங்க வந்து மகாபலிபுரத்திலே பண்ணிருக்க முடியாது. சோ இது எல்லாமே வந்து திருப்பி பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சதி கோட்பாடுகளை வந்து தொடர்ச்சியா பேசுறாங்க. ஏன்னா அந்த இளைஞர்களை வந்து இப்ப நீங்க பூஸ்டப் பண்றதுக்கு வேற உங்ககிட்ட எந்த கருத்துமே உங்க கிட்ட கிடையாது. இப்ப நீங்க போங்க, தலைவர் ஆக்டிவா வந்துட்டாரு, நம்ம திருப்பி மக்கள் கிட்ட போய் வேலை செய்வோம், இப்ப வந்து மழை காலம் இருக்கு, பருவமழை வந்து இருக்கு, நீங்க போய் களப்பணி செய்யுங்க, மக்கள் பணி செய்யுங்கன்னு எதுவுமே பாசிட்டிவா பேசாம திருப்பி நீங்க என்ன சொல்றீங்க, சதி கோட்பாடு தான் திருப்பி வந்து பூஸ்டப் பண்ணி அந்த இளைஞர்கள் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க, தவறான வழிநடத்தல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேச்சை நம்பி அவங்க பாத்தீங்கன்னா களத்துல போய் அவமானப்படுறாங்க. இன்னைக்கு அந்த நிறைய பேர் கைதாயிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் இதான் சொல்றேன், இவங்க இந்த சதி கோட்பாடுகள் நம்பி இன்னமும் தவறா பேசிக்கிட்டு அவங்க தான் பாத்தீங்கன்னா காவல்துறையால கைது நடவடிக்கைகள் உள்ளாகும். அதை தொடர்ச்சி அதை பண்றது வந்து உண்மையிலே இது வந்து வேதனை அளிக்கணும். குறிப்பா நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி வந்து இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பேற்காம வந்து சதி கோட்பாடு தான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் நேற்று நிறைய செய்திகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கதறி எழுது காலில் விழுந்தான்னு சொன்னார்னா, அவர் உணர்ந்து காலில் விழுந்து கதறி எழுதாரா, இல்லைன்னா அது பொய்யா, என்ன நடந்தது அந்த ரிசார்ட்ல? இல்ல, நம்ம அது பொய்ன்னு சொல்ல வரல, அவரோட உணர்வுகளை நம்ம வந்து மதிக்கிறோம். இப்ப வந்து கரூர் அவர் பொறுப்பேற்றுட்டு தான் இல்ல, பொறுப்பேற்றுக்கவே இல்லை, அதை தான் நம்ம திருப்பி ஆணித்தரமா சொல்றோம். அவரோட உணர்வை நம்ம வந்து மதிக்கிறோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்களை நீங்க கூட்டு வந்துருங்க, 50 அறைகள்ல தங்க வச்சிருக்கீங்க,
அந்த 50 அறைக்கு இவர் போவே இல்லை. ஒரு அறையில இவர் இருந்துட்டு வர வச்சிருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல பண்ணையார்த்தனம்னு எல்லாரையும் சொன்னீங்க, நீங்க தான் பண்ணையார்த்தனமா நடந்துக்கிறீங்க. கரூர்ல இருந்து மக்களை வர வச்சதே முதல்ல தவறு. அதுலயும் பாத்தீங்கன்னா நேரடியா பாதிக்கப்பட்டவங்க வரல, ஒரு சிலர் மட்டும்தான் வந்திருக்காங்க. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலில இருந்து யாரும் வந்திருக்காங்க, ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க சார். இப்ப குழந்தை இழந்த தாயோ தகப்பனோ வரல, கணவனை இழந்த மனைவி வரல, மனைவி இழந்த கணவன் வரல, பிள்ளைகளை இழந்த அப்பா அம்மா வரல. இவங்களோட இருக்காங்களா? அவங்க வந்து ஊர்ல தான் சார் இருக்காங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க டிராவல் பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவங்க குடும்பத்தினர், இப்ப அண்ணன்னா தம்பியை கூட்டு வந்திருக்காங்க. சோ குழந்தையோட இருக்காருன்னா அவரோட சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இந்த மாதிரி தான். இவங்க எல்லாம் யாருன்னா விஜய் ரசிகர்களா, விஜய் எதிர்த்து கேள்வி கேட்காதவங்களா, ஆமா எதிர்த்து கேள்வி கேட்காதவங்களா, விஜயை பார்க்க ஆர்வமா இருக்காங்க, விஜய் கூட போட்டோ எடுத்துக்க யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்கள மட்டும்தான். இது எவ்வளவு பெரிய அபத்தம், இது எவ்வளவு பெரிய கேவலம் இது சொல்லுங்க. நீங்க பண்றதுல எதையாவது ஒண்ணு வந்து அறம் இருக்கா? அறத்தோட செய்யுங்கன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க மனசாட்சின்னு உங்ககிட்ட எதிர்பார்க்கறதே முதல்ல தவறு. நான் சொல்றேன் குறைஞ்சபட்சம் ஒரு மனித அறமாவது உங்ககிட்ட இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணிட்டு ஒரு ரூமுக்குள்ள வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு அவங்கள ரூமுக்குள்ள வர வச்சு நான் கதறி அழுதன்னு நீங்க சொல்றது, யாருமே கிடையாது அந்த ரூம்லன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி போட்டோ வந்தது வெளியில? ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான், யாரு அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ, ஸோ அந்த மாதிரி ஊடகங்கள்ல மட்டும்தான் அது வந்து கசிஞ்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தா கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சொல்றதை நம்ம நம்பிதான் ஆகணும். அவங்க வந்து சொல்றாங்க விஜய் நாங்க பார்த்தோம், விஜய் என்கிட்ட இதெல்லாம் வந்து பேசினாருன்னு சொல்றாங்க. விஜய் ரொம்ப இழைச்சு போயிட்டாரு. ஆமா அவங்க வந்து சொல்றாங்க. அதுல என்ன நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க மக்களை சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க அங்க போக மாட்டேன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அது எல்லாமே கட்டுக்கதைகள். நாங்க வந்து கரூர் போனோம், ட்ரை பண்ணோம், இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களோட தினம் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். எங்க டீம் வந்து கரூர்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இவங்க அந்த மாதிரி எந்த மண்டபத்துக்கும் வந்து முயற்சி பண்ணல, இடம் கேட்டு வந்து முயற்சி பண்ணல. ஒருவேளை அப்படி இவங்களுக்கு இடம் தேவைன்னா தாவேகா கட்சிக்காரங்களோட மண்டபமே அங்க இருக்கு. ஏடிஎம்கே எவ்வளவு பேர்? ஆமா ஏடிஎம்கே காரங்களோட மண்டபம் இருக்கு. உங்களுக்கு வந்து பக்கத்துல நாமக்கல்லையும் மண்டபம் வந்து முன் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணி பேசிடும்போது நீங்க வந்து மறுத்து இருக்கீங்க. இதுதான் கள நிலவரம், இதுதான் உண்மைத்தன்மையை நீங்க என்ன பண்ணீங்க, நாங்க கேட்டோம் கொடுக்கலன்னு சொல்றீங்க. நீங்க கொடுத்த அந்த கட்டுப்பாடுகள், நீங்க கேட்ட அந்த கோரிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா யாராலுமே சாத்தியப்படாத ஒரு கோரிக்கைகள். அது உங்களுக்கே தெரியும் எதனால அப்படி கேட்டாங்கன்னா, இது கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காகவே எப்படி ஒரு கோரிக்கைகள்லாம் வந்து கேட்டாங்க. காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க. ஆமா, 0 டாலரன்ஸ் எல்லாம் கேட்டதே அதுக்காக தான் வந்து கேட்டாங்க. எங்க தொண்டர்களே வரக்கூடாது, தடியடி நடத்தி கலைச்சிருங்கன்னு சொல்றதுலாம் எந்த காவல்துறையும் வந்து அனுமதி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் இப்போ நீங்க எப்படி மகாபலிபுரத்துல எப்படி தொண்டர்கள் வர முடியாம உங்களால தடுக்க முடிஞ்சது? இப்ப நீங்க காவல்துறையில கிட்ட போய் கேட்டீங்களா? ஒரு தனியார் ஒரு சொகுசு விடுதியில நீங்க வச்சு நடத்துறீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்துறீங்க, ஒரு தொண்டர்கள் கூட அங்க வரலையே, ஏன் வரல? நீங்க வந்து பனையூர்ல இருந்து கிளம்பி போறீங்க, 2 கார் தான் போகுது. இதை தான் நாங்க சொல்றோம். விஜய் எங்க போனாலும் இதுதான் நிலைமை. நீங்க வந்து திட்டமிட்டு ஆட்களை வந்து கூட்டி அவங்கள வந்து என் பின்னாடி இவ்வளவு பேர் வாங்க, திரண்டாதான் தலைவர் வருவார்னு நீங்க சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய ஸ்டாம்பேடு கூட அங்க நிகழ்ந்தது. உங்களோட அறியாமை, உங்களோட அந்த என்ன சொல்றதுன்னா மாப் மென்டாலிட்டி, அந்த கிரஷுக்காக வரணும், இந்த கூட்டத்துக்காக சேரணும், இந்த கூட்டம் வந்தா மட்டும்தான் தலைவர் வருவார்னு சொல்ற திட்டமிட்டு செய்கின்ற இந்த சதி செயலால தான் இந்த விஷயமே, இந்த ஆக்சிடென்ட்னு நாங்க சொல்றோம். இப்போ நீங்க திரும்பி வந்து சதி தான் நடந்திருக்குன்னு சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பிஜேபி வந்து உங்களை வந்து பேச வைக்குது, அதிமுக உங்களை பேச வைக்கிறது நம்ம வந்து சொல்ல வேண்டும். 30 நாள்ல அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, பிஜேபி எல்லாமே முடிஞ்சதுங்க. இவங்களுக்கு வேற வழியே அவங்களோட சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து முந்தானேத்தி வந்து அவ்வளவு தூரம் கதறி அழுதாருன்னு இவங்க சொல்றாங்கல்ல, அந்த மக்கள் சொல்றாங்க அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் இழைச்சு போயிட்டாரு, சாப்பிடல, முடி வெட்டல, இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல. அவர் எங்கேயுமே போல, வீட்டுலதான் 30 நாள் இருந்தார். ஆனா இன்னைக்கு கட்சியோட கலந்தாய்வுக்கு அவர் ஏன் வரல? இது ஒரு கேள்வி இருக்குங்களா? அப்போ தொண்டர்களை நீங்க கவனிக்க மாட்டீங்களா? நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன், இறந்த தொண்டர்களுக்கு நீங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. கட்சி மாநாடுக்கு வந்து இறந்து போன தொண்டர்களுக்கு ஒரு நிதி உதவியோ, ஒரு ஆறுதலோ, ஒரு எதுவுமே நீங்க வந்து இது வரைக்கும் தெரிவிக்கலாம். ஆனா இந்த மக்களை நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களை படிக்க வைக்கிறேன், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் உங்க லைஃபை நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து தரேன்னு நீங்க சொல்றது நீங்க மட்டும் செய்யல சார். அரசாங்கம் பணம் கொடுத்துருக்கு, அதிமுகவை தவிர்த்து மீதி எல்லா கட்சிகளும் பணம் கொடுத்துருக்கு. அந்த மக்கள் ஏன் வந்து ஒரு திருமாவளவன் அவர்களை ஆதரிச்சோ, திரு கமலஹாசன் ஆதரிச்சோ, பிஜேபி ஆதரிச்சோ ஏன் பேசல? அவங்க விஜய் அவர்களை ஆதரிச்சு மட்டும் பேசுறாங்க. விஜய் அவர்கள் திருப்பி வந்து ஆட்சி கட்டில் அமரணும், அதுக்காக தான் என் பையன் உயிரை விட்டான். இன்னொரு தம்பி சொல்றாரு, என் தம்பி போயிட்டான், என் உயிரை கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அந்த அம்மையார் பேசினதை நம்ம வந்து புறந்தள்ளும். அவங்க வந்து
அன்பின் மிகுதியில பேசினாங்களா இல்ல வேதனையில் வெளிப்பாடா குழந்தை இறந்த அம்மாவை பேசினா நம்ம விமர்சனமே பண்ணல. இவ்வளவு தூரம் இந்த மக்கள் பேசுறது காரணம்னா தினம் தினம் அவங்கள போயிட்டு நீங்க வந்து பேசுறீங்க, விஜய் அண்ணாவை நீங்க தான் காப்பாற்றணும், விஜய் அண்ணாவை எப்படியாவது நீங்க காப்பாத்தி கொடுங்க, இந்த சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டாரு அவரு, சிபிஐ விசாரணையில இருந்து காப்பாத்துங்கன்னு அந்த மக்கள் கிட்ட தினம் தினம் இவங்க போய் பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிதான் இந்த மக்களை வர வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த மக்கள் வந்து கையறு நிலையில இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினா எங்க கொடுத்த 20 லட்சத்தை அவங்க வந்து திருப்பி கேட்டுருவாங்களோன்ற ஒரு அச்சத்திலையும் அந்த மக்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பணமும் வந்து எல்லாருக்கும் போய் சேரல, இன்னும் 2 குடும்பத்துக்கு வந்து போல. சோ இதுலயும் அவங்க வந்து கூட ஒரு பெண்மணி திருப்பி கொடுத்துட்டாங்க. உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் அப். அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து எந்த விதமான முன்னறிப்பு இல்லாம பணத்தை போட்டிருக்காங்க, அவர் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னாரு, சந்திக்கவே இல்லை. அதே மாதிரி கூப்பிடுறது இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த தகவல் இங்க உறுதியாகுது பாருங்க. யாரெல்லாம் விஜய்க்கு எதிரான மனநிலையில் இருக்காங்களோ இல்ல கேள்வி கேட்கறாங்களோ அவங்கள வந்து இவங்க அடைக்கவே இல்லை, அவங்களோட இவங்க பேசுறதே இல்லை, டே 1ல இருந்து அவங்க கிட்ட பேசுறதே இல்லை. யாரெல்லாம் விஜய் அவர்களை வந்து ரசிகர்களா இருக்காங்க, விஜய் அவர்கள் மேல பெருசா எதிர்ப்பு காமிக்காதவங்களை செட் பண்ணி தான் இது வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இது களத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. நீங்க சொன்னீங்க அவரோட உறவினர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, உண்மையால பாதிக்கப்பட்டவங்க வரல அப்படின்னா அவங்க சிபிஐல வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த 41 குடும்பங்களையும் இவங்க இன்னைக்கு வரைக்கும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. 41 குடும்பங்களே லிட்டரலா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. தினம் தினம் வந்து பணத்தை திருப்பி வாங்கிடும்னு சொல்ல, இதுல வந்து நீங்க தான் வந்தீங்க, இந்த கூட்டத்துக்கு நீங்களா தான் வந்திருக்கீங்க, இந்த விபத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நீங்க வந்து வெளியில போயிருக்கணும், நீங்க இப்போ விருப்பப்பட்டு தானே விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டு தானே அந்த இடத்துல நின்னீங்க, இதுக்கு எப்படி விஜய் அவர்கள் வந்து பொறுப்பாவாரு? ஸோ இந்த சம்பவத்துல உங்களுக்கும் வந்து ஃபைன் பண்ணுவாங்க, உங்களுக்கும் வந்து தண்டனை இருக்கு, நீங்களும் குற்றம் செஞ்சிருக்கீங்க அப்படின்ற அந்த மக்களுக்கு புரியல. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு வந்து புரியல. ஸோ உங்க மேலே வந்து நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு உங்களை அலைய வைப்பாங்க. இப்போ ஒரு புள்ள இறந்து போயிட்டாரு, இன்னொரு புள்ள தினமும் வந்து கோர்ட்டுக்கு போகணும், அலையணும். அதுக்கு ஒரே வழி, விஜய் அவர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நாங்க காப்பாத்துறோம் உங்களை. விஜய் அவர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்களா தான் போனோம், பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா இந்த கேஸ் இதோட முடிஞ்சிடும், இல்லைன்னா இது வந்து தொடரும், திருப்பி வந்து தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லி அவங்கள வந்து பயமுறுத்தி அந்த மக்களை வந்து மிரட்டி தான் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கேவலத்தின் உச்சம். இதை வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க சொல்ற மாதிரி மிரட்டினாலுமே ஓரளவு பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுற டோன்லாம் பாத்தீங்கன்னா வந்து என் பையன் இறந்தா என்ன, எனக்கு இன்னொரு பையன் விஜய் இருக்கான்றாங்க, அப்படிதானே பேசுறாங்க. அவங்க எல்லாம் மிரட்டி எப்படி பேச வைக்க முடியும் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இப்ப வந்து எளிய மக்களுங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரே அவங்க எப்படி கிரியேட் பண்றாங்க பாருங்க. ஏன் நீங்க பனையூர்ல ஆபீஸ் இருக்கு உங்களுக்கு, இப்ப இன்னைக்கு இந்த மீட்டிங் ஏன் நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தாம எதுக்கு நீங்க பனையூர்ல நடத்துறீங்க? அதுக்கு ஒரு நிர்வாகிகளுக்கு மட்டும் ஒரு சட்டம். உங்க நிர்வாகிகள் வந்தா ஒண்ணுமே இல்லாத அந்த வந்து ஒரு தகர கொட்டையில வந்து உங்களை உட்கார வச்சு பேசுறாங்க நிர்வாகிகளை. அங்க ஒரு ஏசி கூட கிடையாது, திறந்த வெளி, அது ஒரு தகர கொட்டை, அதுல உட்கார வச்சு பேசுறீங்க. இந்த மக்களுக்கு எதுக்கு நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார வச்சு பேசுறீங்க? அப்போ உங்களோட உள்நோக்கம் புரியுதுங்களா? உங்களுக்காக உழைக்கின்ற மக்கள் பணி செய்யக்கூடிய தொண்டர்களை, நிர்வாகிகளை நீங்க எங்க உட்கார வைக்கிறீங்க? தகர கொட்டாயில உட்கார வைக்கிறீங்க சார். ஆனா இந்த மக்களை நீங்க எங்க கூட்டு போய் உட்கார வைக்கிறீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல முத நாளே ரூம் போட்டு தங்க வைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ உங்க உள்நோக்கம் இதுல வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு இது ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு இல்லைங்களா? அந்த மக்கள் கிட்ட உங்களுக்கு தேவைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக நீங்க தந்திரத்தை கையாளுறீங்கன்னு சொல்றேன். இது விஜய் அவர்கள் ஹோட்டல்ல பேசும்போது வெளிப்படையா பேசியிருக்காரா? சிபிஐ வந்து இந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி எதிராக பேசிடாதீங்க. இல்ல சார், அவரு நேரடியா பேச முடியாது. ஆனா அவரோட பிரதிநிதிகள் தினம் தினம் வந்து பேசிட்டு இருக்காங்க. கேஸோட தன்மையில வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் உங்களை கேள்வி கேட்பாங்க. இதை ஒரு IRS அதிகாரி முன்னின்று நடத்துறது தான் நமக்கு வேதனை அளிக்குது. ஒரு பியூரோக்ராட், அவருக்கு வந்து தெரியும் சட்டம் வந்து எவ்வளவு. ஆக்சுவலா இதுவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குற்றம். இவங்க சிபிஐல வழக்கு இருக்கும்போது இவங்க விக்டிமை கூப்பிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. இவங்களுக்கு வந்து சிபிஐல இதுக்கு வந்து நிச்சயமா இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து அங்க எழும். ஆனா ஊடகங்கள் இது குறித்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. விக்டிமை கூப்பிட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கா, இது மிகப்பெரிய தவறுன்னு யாரு பேசுறாங்கன்னா வட இந்திய ஊடகங்கள் வந்து பேசுறாங்க. வட இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பல்வேறு தகவல் வந்து காட்டுறேன், இன்னும் சமூக வலைத்தளங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டோட மானம் வந்து அங்க பறந்துட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுல ஒரு ஊடகம் இதை பத்தி பேசல? ஏன் சமூக செயல்பாட்டாளர்கள் பேசல? ஒரு ஆக்டிவிஸ்ட் இல்லையா? இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கட்சி இங்க தொடர்ச்சியா செயல்படுது, அந்த மக்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கேவலத்தின் உச்சம் சொல்லிட்டு வட இந்திய ஊடகங்கள் வந்து பேசுது. நம்ம வட இந்தியாவை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கோம், வட இந்தியா வந்து இன்னும் வளரவே இல்லை அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் வந்து உண்மையும் நேர்மையும் வந்து பேசுறாங்க. நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது கூட பாத்தீங்கன்னா வெளிப்படையா நிருபர்கள் கேட்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டத்துல தாவிக கொடி பறக்குது, பிளேயர் சொல்லி போட்டாச்சுலாம் அவர் சொல்றாருன்னா கூட்டணி போக தயாராயிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைமையோ, அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன நிலைமையோ அதுதான் தொடருது, தனித்து தான் போட்டி அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு இல்லையா? கரெக்ட், அவர் வந்து கரெக்டா தான் சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்றது கரெக்டா தான் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பிஜேபியில இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் அதிமுகல இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி RSSல இருந்திருக்காரு. ஸோ
அவருக்கு வந்து தெரியும் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வேற வழியே இல்லாம ஒரு கூட்டணிக்கு போகணும்னு நினைச்சாலும் பட் அது அரசியல்ல அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா வரும்னா, இப்போ திரு குருமூர்த்தி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் வந்து கடைசியா விஜய் கிட்ட பேசுனது பாத்தீங்கன்னா, எங்க கூட்டணியில் நீங்க வர்றதும் வராதும் உங்க விருப்பம், ஆனா நாங்க சொல்றதை நீங்க செய்யுங்க. எங்களுக்கு அஜெண்டா பாத்தீங்கன்னா திமுக இங்க வந்து தோற்கணும். ஸோ உங்களுக்கோட கஷ்டம் எங்களுக்கு வந்து புரியுது. இப்போ சப்போஸ் நீங்க வந்து பிஜேபி கூட்டணியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான ரசிகர்கள் வந்து உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. அது உங்க அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தனித்தே போட்டியிடுங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீங்க களத்துல செயல்படுத்தினா போதும்ன்றது தான் அவங்க கடைசியா பேசினது. இதை தான் வந்து திரு விஜய் அவர்களும் வந்து பண்ணுவாரு. நேரடியா வந்து கூட்டணி இல்ல, மறைமுகமா பாத்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபி RSS என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் அவர் செய்வார். நேரடியா கூட்டணி வச்சாதான் அதிமுகவுக்கோ என்டிஏக்கோ ஒரு லாபம் இருக்கு. மறைமுக கூட்டணி வச்சோன்னா மறைமுக கூட்டணி வச்சீங்கன்னா பாஜக வந்து அதிமுக விட இவங்க வந்து திமுக எதிராக களமாடுவாங்க. இந்த சதி கோட்பாடுகளை வந்து இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சிபிஐல அது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான தீர்வோ எதுவுமே வராது. இது பாத்தீங்கன்னா இவரே வந்து சிபிஐ பத்தின ஒரு மதிப்பீடு வந்து சொல்லியிருக்காரு. சிபிஐக்கு போறது வந்து ஓடி ஒளியிறது, சிபிஐக்கு பின்னாடி ஒளியிறது, சிபிஐ வந்து வழிநடத்துறது வந்து பாஜக தான் வழிநடத்துது, RSS தான் வழிநடத்துதுன்னு ஆதவ அர்ஜுனாவும் தெளிவா சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களும் தெளிவா சொல்லும்போது அப்போ இந்த சிபிஐ என்கொயரி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை, இப்போ நீங்க வந்து எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க CTR நிர்மல்குமார் மேலேயும் ஆதவ அர்ஜுனா மேலேயும் மதியழகன் மேல போட்டிருந்தாலும் இது தொடர்பா சிபிஐ பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் எடுத்துப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு நேரம் காலம் வேணும்னா அது போகும், 4-5 வருஷம் போகும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சோ தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லிட்டு பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் தான் நிற்பாரு. இல்ல தனிச்சு நின்னாலுமே திமுகவோட வெற்றி தானே எளிதாகும். இல்ல அதுதான் அவங்க தடுக்கிறதுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகள் தினம் தினம் புதுசு புதுசா சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டியே இவங்க வந்து தினம் பேசிட்டு இருப்பாங்க. திமுக வந்து இன்னும் வீரியமா பேசுவாங்க. திமுக தான் ஆட்களை உள்ள அமைச்சு கலவரம் பண்ணாங்க, இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. இதை பேசுறதுக்கு நிறைய ஊடகங்கள் இருக்காங்க. விஜய் என்ன தப்பு சொல்லிட்டாரு, விஜய் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு பேசுறதுக்கு ஊடகங்கள் இருக்காங்க. பெய்டு கொடுத்து நிறைய வந்து இப்ப எங்களுக்கே பாத்தீங்கன்னா த்ரெட்டன் கொடுக்குறாங்க. என்ன த்ரெட்டன் கொடுக்குறாங்கன்னா, விஜய்க்கு எதிராக பேசாதீங்க, நீங்க பேசாம இருந்தா பணம் தரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கே பேசும்போது ஆமா பேசாம இருந்தா நீங்க எதுவுமே பேசக்கூடாது. விஜய் குறித்தோ புசியானந்த் குறித்தோ பேசாம தான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட பேசும்போது அப்ப பேசக்கூடிய ஆட்கள் இவங்க எவ்வளவு பணம் கொடுத்து பேச வைப்பாங்க. இந்த சதி கோட்பாடு அவங்க வந்து தொடர்ச்சியா பேசுவாங்க. பட் இதன் மக்கள் மன்றத்துல இது தோல்வி அடையும். திமுக எதிர்ப்போட்டுகள் வந்து என்டிஏக்கு போகாம விஜய்க்கு வந்தனா என்டிஏக்கு தானே ஒரு பின்னடைவு ஏற்படும். கண்டிப்பா அவங்க எடப்பாடி ஆகட்டும், எடப்பாடியோட அடுத்த கட்ட தலைவர்கள் ஆகட்டும் வெளிப்படையா சொல்றாங்க விஜய் அவர்கள் கூட்டணி வந்தா ஜெயிக்க முடியும்னு ஓப்பனா பேசுறாங்க இல்லையா. சோ வந்து எடப்பாடி ஒரு பிளான் பண்றாரு, ஆனா இங்க பிஜேபி இன்னொரு பிளான் பண்றாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல சார், இப்போ எடப்பாடி அவர்கள் கூட்டத்துல எம்ஜிஆர் டிஷர்ட் ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டு அவரு தொண்டர் தான் போறாரு. அதை வந்து இவரே சொல்றாரு, எடப்பாடியே சொல்றாரு, புள்ளைய சொல்லி போட்டாச்சு கொடி பறகுதுன்னு சொல்றாருல. அதை மறுத்து பேசக்கூடிய தாவேக்கால இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே மறுத்தே பேசல. எங்க தொண்டர் இல்லன்னே சொல்லலையே, ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை. இது எங்க தொண்டரே கிடையாதுங்கன்னு சொல்லவே இல்லைல்ல. இன்னைக்கு பேசுறாரு இல்லையா, கூட்டணி கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்றாருல. இல்ல இவர் சொல்றது வந்து இறுதியான கருத்து கிடையாதுல்ல. இவர் ஒரு நிர்வாகி தானே, அதை யார் பேசணும்? திரு விஜய் அவர்கள் தான் பேசணும். அவரு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமாவது சொல்லி பேசியிருக்கணும்ல, பேசல. அவர் வந்து பேசவே மாட்டார், அதை குறித்து பேச மாட்டார். இதை சொல்றேன்னா, இப்போ ஊடகங்களையும் சரி பல்வேறு விதம் சரி விஜயை பத்தி எல்லாருமே நம்ம பேசணும். விஜய் வந்து அது குறித்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்க மாட்டார். அவர் அப்படியே கடந்து போயிட்டே இருப்பார். ஸோ இது வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து மேபி அந்த ஜனவரி உங்களுக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸுக்கு அப்புறம் அவர் ஏதாவது ஒரு அறிக்கைகள் வந்து சொல்லலாம், இல்ல ஒரு நிலைப்பாடை வந்து சொல்லலாம். அது வரைக்கும் இவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். ஏன்னா இது குறித்து அவர் இப்ப ஏதாவது பேசினார்னா படம் வந்து சிக்கல் வரும்னு சொல்லிட்டு அவர் அந்த வியாபாரத்தை தான் பாக்குறாரு. இங்க நடக்கிற அரசியல் நிலைப்பாடுகளோ தாவேக்காவோட சர்க்கிள்களை பத்தி அவர் இப்போதைக்கு வந்து முழு கவனம் முழுக்க அந்த திரைப்படத்தை படம் ரிலீஸுக்காக என்ன மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸுக்கும் இறங்கி வர தயாராயிட்டார். இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய காம்ப்ரமைஸ் அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து முதல்ல கிடையாது. இதுக்கு முன்னாடி தலைவால் ஆரம்பிச்சு நீங்க மெர்சல் அதெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் 2 கட்சிகள் காலையில விழுந்து தானே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால அது வந்து நம்ம தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நிச்சயமா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், பல பேரோட வாழ்வியல் அதுல இருக்கு. ஆனா நீங்க நீங்க அதை முடிச்சுட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா பிரச்சனை. இப்ப நீங்க கட்சியும் ஆரம்பிச்சுட்டு திரைப்படத்தையும் நீங்க வந்து ரெண்டுத்தையுமே வந்து ரெட்டை குதிரையில சவாரி பண்ணுவோம், ஆனா நான் வந்து சரியான நிலைப்பாடு எடுக்க மாட்டேன்னு சொல்றது திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த படத்திலே பாத்தீங்கன்னா போஸ்டர்ல ஜனநாயகன்ல கோ ப்ரொடியூஸ்ட் பை ஜெகதீஷ் தான் அவருக்கு, அவருடைய மேனேஜர். அவர் ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. கண்டிப்பா நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் என்னன்னா அதெல்லாம் விஜயோட படம் தான். ஆனா இந்த படத்தை வந்து விஜய் தான் தயாரிக்கிறாரா? இதுல இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். புசியானந்த் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஓகே, புசியானந்த் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஜெகதீஷ் பழனிசாமி வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு.
அது பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நக்கீரன்ல வந்து மிகப்பெரிய ஒரு விரிவா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த கரூர் சம்பவமே பாத்தீங்கன்னா 64 ட்ரோன் கேமரா வச்சு இவங்க வந்து ஷூட் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்குமே அவங்க தயாரிப்பு தரப்புல இருந்து திரு விஜய் அவர்கள் பேச மாட்டாரு, ஓகே அவர் வந்து சோகத்துல இருக்காருன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்புறனாலும் அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்லிருக்கலாம்ல, எங்க பட நிறுவனத்தின் மேல நீங்க இப்படி ஒரு கார்டு புடச்சில பேசுறீங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு மறுப்போ எதுவுமே வந்து ஒரு தகவலும் அவங்க வந்து சொல்லாது. நமக்கு மிகவும் இப்போ வந்து இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு நம்மளே நம்பக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க களத்தில் நிலவும். எடப்பாடி அவர்களுக்கு தான் 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல். நான் பாஜகவோட பிளான் பார்த்தீங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் இல்லையா? ஸோ வந்து இதில் வெற்றியோ தோல்வியோ பாஜகவுக்கு பெரிதளவில் ஒரு பாதிப்பு இல்லை. ஸோ அதை பிளான் பண்ணி தான் விஜய் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பாங்களா? ஆமா, உண்மைதான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க அரசியல் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் தமிழகத்தோட அரசியல் வந்து இங்க வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து படிச்சிருக்கோம், இங்க வந்து முன்னேறிய ஒரு மாநிலமா இருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் திட்டங்கள்லாம் வந்து மக்கள் கிட்ட போய் சேர விடாம தடுக்கிறது வந்து பாஜக. ஏன்னா அதனாலதான் நிதி உதவி வந்து கொடுக்கறது இல்லை. தமிழ்நாட்டு நலம் சார்ந்த பல்வேறு நிதிகளை வந்து அவங்க தொடர்ச்சியா நிறுத்துறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ பருவமழை காலம், வடகிழக்கு பருவமழை காலத்துல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பயிர் காப்பீடுல ஆரம்பிச்சு நீங்க அந்த நெல் வந்து ஈரப்பதம் அளவு வந்து உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம். அதெல்லாம் எதுவுமே செவி சாய்க்காம இருக்கிறது. அவங்க கூட்டணியில் இருக்க அதிமுக வந்து தமிழகத்தின் நலன் பக்கம், நீங்க அரசியலா திமுகவை எதிருங்க, நம்மளும் எதிர்க்கலாம், அதுல வந்து நமக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தமிழகத்தின் நலம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டுல நிக்கிற மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களும் நேற்று அறிக்கை வந்து விட்டுருப்பாரு. பார்க்கலாம், நீங்க இத்தனை உயிர்கள் போயிருக்கு, அதை குறித்து நீங்க வந்து பேசல, ஊடகங்களை சந்திக்கல, ஒரு அறிக்கை விடல, ஒரு மன்னிப்பு கேட்கல, தார்மீக கடமை வந்து சொல்லல, எதுவுமே நீங்க சொல்லல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பயிர் காப்பீடு சம்பந்தமாகவும் இந்த நெல் சேதங்கள் சரித்து இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து சரியா இயங்கலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அறிக்கை கொடுக்குறீங்க. இந்த அப்பட்டமா வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் எழுதி கொடுத்த அறிக்கையை தான் நேத்தும் அவர் வெளியிடுறாரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து பின்னாடி வந்து இவங்களை பாதுகாக்கிற ஒரு அரணா திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். விஜய் பேரை சொன்னாலே ஓட்டு போட்டுருவாங்க. அதிமுக 50 ஆண்டு கட்சி நம்புதுன்னு சொல்றது இதை விட அவலம் வேற என்ன? 2029 தேர்தலில் அதிமுக வந்து வலுவிழந்துரும், அந்த இடத்துல விஜயோட கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிறது பாஜகவோட பிளானா? சார், பாஜகவோட பிளான் வந்து அதிமுக வளர்த்து விடணும், விஜய் அவர்களை வளர்த்து விடணும் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், இங்க திமுக வந்து வீழ்த்தணும். திமுக மட்டும்தான் இங்க வந்து அரசியலா வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கமா இருக்கு. இந்த திமுக வீழ்த்தணும்னா யாரு கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கிட்டு யாரு கூட வேணாலும் சமரசம் பண்றதுக்கு பிஜேபி தயாரிக்குமா. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற 2 கை குழந்தைகள் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து அதிமுக, இன்னொரு குழந்தை வந்து தாவேகா. இந்த 2 குழந்தைகளும் அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அதுதான் வந்து கேட்பாங்க. இவங்களுக்கு சொந்தமா சிந்திக்கக்கூடிய திறன் எதுவுமே இல்லை. இதனால பாதிக்கப்படுறதுன்னா தமிழகமும் தமிழக மக்களும் தான். அதனால மக்கள் வந்து தெரியும். அதுக்காக நான் வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல, இவங்க யார், இவங்க பின்புலம் நான் சீர்தூக்கி மக்கள் தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். சமாள அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.